Hi students, Unit 5, Admission of a Partner. The following points are to be recalled before learning admission of a partner. First one, meaning of partnership firm. Partnership firm is a form of organization where two or more persons carry on some business activity on the basis of agreement among them. Next one, partnership deed. Partnership deed is a document in writing that contains the terms of the agreement among the partners. Third one, partners capital accounts. There are two types of capital accounts. First one, fixed capital account. Next one, fluctuating capital account. Then last one, valuation of goodwill. Unit 4 la பார்த்தோம் இல்லையா, valuation of goodwill. Next, meaning of admission of a partner. A person may join as a new partner in an existing firm. This is called admission of a partner. ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவங்க கூட புதுசா ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கிறதா நம்ம என்னன்னு சொல்றோம், அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர். நெக்ஸ்ட் பாயிண்ட், த பர்பஸ் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர். நியூ பார்ட்னரை எதுக்காக சேர்த்துக்கிறாங்க? மேபி டு ரைஸ் அடிஷனல் கேபிட்டல் ஃபார் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிசினஸ். பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அமௌண்ட் அதிகமாக தேவைப்படுறப்ப ஒருத்தரை சேர்த்துக்கிறோம். ஆர் மேனேஜரியல் ஸ்கில் ஆஃப் த நியூ பார்ட்னர் ஆர் போத். ஓகே, நம்மளோட திறமையா இருக்கிறாங்க இவங்க இந்த பிசினஸ்ல, நம்ம பண்ற அதே பிசினஸ் தான் அவங்க பண்றாங்க, பட் நம்மளோட திறமையா பண்றாங்கன்றப்ப இவங்கள நம்ம கூட சேர்த்துக்கிட்டா நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும் அப்படின்றப்போ மேனேஜர் ஸ்கில்லும் தேவைப்படுது, பணமும் தேவைப்படுது அப்படின்ற ரீசனுக்காகவும் நம்ம புது பார்ட்னரை சேர்த்துக்கிறோம். ஸோ +1ல நீங்க டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுல நம்ம ஆக்டிவ் பார்ட்னர், டோர்மெண்ட் பார்ட்னர் அப்படின்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா. வெறும் பணம் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள டோர்மெண்ட் பார்ட்னர் கூட சேர்ந்து நம்ம கூட ஒர்க் பண்றாங்க அப்படின்றப்ப பணம் கொடுக்காம மேனேஜர் ஸ்கில்லுக்காக ஒருத்தர் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா ஆக்டிவ் பார்ட்னர். ரெண்டுமே சேர்த்து செய்யறவங்க நார்மல் பார்ட்னர்ஸ்னு சொல்லிடுறோம். ஜெனரலி the new partner has to contribute capital to the firm and thereby he or she acquires the right to share the future profits and the assets of the firm. பொதுவா நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டலோட தான் வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஃபியூச்சர் ப்ராஃபிட்லயோ இல்ல அசட்ஸ்லயோ ஷேர் கேட்கிற ரைட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆன் அட்மிஷன் ஆஃப் அ நியூ பார்ட்னர் the firm is reconstituted with a new agreement and the existing agreement comes to an end. புதுசா ஒரு பார்ட்னரை சேர்க்கும் போது பழைய அக்ரிமெண்ட நம்ம கேன்சல் பண்ணிட்டு புது அக்ரிமெண்ட், நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட புதுசா ஒரு அக்ரிமெண்ட ரெடி பண்ணிப்பாங்க. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டெஃபினிஷன். According to section 31(1) of the Indian Partnership Act 1932, subject to contract between the partners, no person shall be introduced as a partner into a firm without the consent of all the existing partners. இந்த டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, புதுசா நம்ம ஒரு பார்ட்னரை சேர்க்க போறோம் அப்படின்னா அதை பத்தி முன்னாடியே இருக்கிற பழைய பார்ட்னர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நியூ பார்ட்னரை அட்மிட் பண்ணணும். இந்த சாப்டர்ல பார்ட்னர்ஸ் அட்மிஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்றோம் அப்படின்றது தான் நம்ம சம்ஸ் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் required at the time of admission of a partner. On admission, the new partner may bring capital in cash or in kind or both. ஸோ புதுசா வர பார்ட்னர் அவர் வரும்போது கேபிட்டலை பணமாவும் கொண்டு வரலாம், இல்லைன்னா பொருளாவும் எடுத்துட்டு வரலாம், இல்ல பணம் பொருள் ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், அசெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், distribution of accumulated profits, reserves and losses. Next one, revaluation of assets and liabilities. Third one, determination of new profit sharing ratio and sacrificing ratio. Fourth one, adjustment for goodwill. Fifth one, adjustment of capital on the basis of the
new profit sharing ratio. So இத பத்தின details பார்க்கலாம். First one, distribution of accumulated profits, reserves and losses. Accumulated profits அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா profits and losses of previous years which are not distributed to the partners are called accumulated profits and losses. அதாவது profit and losses of previous year போன வருஷம் இல்லைன்னா அதுக்கு முந்தின 3 or 4 yearsல வந்து எப்போவாது டிஸ்ட்ரிபியூட் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா அந்த ப்ராஃபிட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் accumulated profits and losses. Any reserve and accumulated profits and losses belong to the old partners and hence these should be distributed to the old partners in the old profit sharing ratio. ஏதாவது ரிசர்வ் இல்லைன்னா accumulated profit and losses அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம வச்சிருந்தாங்க அப்படின்றப்ப புது பார்ட்னர் வரும்போது அவங்கள வந்து அட்மிஷன் போட்டு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிற பழைய ஓல்டு ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ டிவைட் பண்ணி அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. Reserve meaning something kept back or saved for future use or a special purpose. அதுக்காக எடுத்து வைக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ரிசர்வ். Reserve include general reserve, reserve fund, workman compensation fund, investment fluctuation fund. இந்த இதுல எதை கொடுத்திருந்தாங்கனாலும் அந்த ரிசர்வ்ன்ற ஹெட்டிங்ல நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்டோ இல்லை ஏதோ ஒன்று வந்து பிரச்சனை ஏற்படுறப்ப இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த ஃபண்டுல இருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுக்காக கிரியேட் பண்ணுவாங்க டு அட்ஜஸ்ட் த ரிடக்ஷன் இன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். பிஸ்னஸ்ல அவங்க ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்டை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இப்போ புது பார்ட்னர் வரும்போது அவங்க எல்லா அசட்ஸையும் ரீவேல்யூ பண்றப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ரீவேல்யூஷன் பண்ணும்போது அவங்க வாங்கியிருந்த ரேட்டை விட இப்போ உள்ள மார்க்கெட் ரேட் அதிகமா இருந்ததுன்னா அந்த ரேட்ல ரெண்டு பார்ட்னர்ஸும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களோட ரேஷியோ பர்டிகுலர் ரேஷியோ அவங்க ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்ல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா அதுபடி பிரிச்சு எடுத்துப்பாங்க. இல்ல சப்போஸ் மார்க்கெட் வேல்யூவோட புக் வேல்யூ வந்து அதிகமாக மார்க்கெட் வேல்யூ கம்மியா இருக்கும்போது அந்த லாஸை ஈக்குவல் பண்றதுக்காக எவ்வளவு அமௌண்ட் டிஃபரன்ஸ் புக் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் வருதோ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ஃபண்ட்ல இருந்து எடுத்து போட்டு டேலி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அதை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன பார்த்தோம் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட்னா அதுக்கு ஒரு ஜேர்னல், லாஸுக்கு அந்த ஜேர்னல் ரிவர்ஸ்ல போட்டோம்னா லாஸுக்கு போடணும். ஸோ அதுல ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்ல ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ரிசர்வ்ஸ் ஜேர்னல் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார், ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார், ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார், workman compensation fund account debtor, investment fluctuation fund account debtor, to old partners capital or current account old ratio. Okay, next one for transferring accumulated loss. நமங்க accumulated profit பார்த்தோம் இல்லையா இது வந்து accumulated loss. ப்ராஃபிட்டுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்ப லாஸ் அப்படின்றனால அந்த ஜேர்னலை ஜஸ்ட் ரிவர்ஸ்ல போடுறோம். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். Illustration 1, Mala and Vimala were partners sharing profit and losses in the ratio of 3:2. On 31/3/2017, Varshini was admitted as a partner. First Mala and Vimala partners இருக்கிறாங்க. 31/3/2017 புது பார்ட்னர் ஒருத்தர் சேர்க்கிறாங்க. நேம் என்ன வர்ஷினி. On the date of admission, the book of the firm showed a reserve fund of ₹50,000. அவர் அட்மிட் பண்ற அன்னைக்கு அந்த புக்ல வந்து நம்ம ரிசர்வ் ஃபண்டோட வேல்யூ எவ்வளவு இருக்குது 50,000.
இந்த 50,000 வந்து ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து சேர்த்து வச்ச அமௌண்ட் இல்லையா. ஸோ இது வந்து அவங்களோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஓல்டு பார்ட்னர்ஸ் மட்டும் அது வந்து ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க. நியூ பார்ட்னருக்கு இதில் வந்து ஷேர் இருக்காது. பாஸ் த ஜர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட் த ரிசர்வ் ஃபண்ட். So calculation reserve fund amount 50,000. Old partners old profit sharing ratio 3:2. 3:2. So 3 plus 2 5. 50,000 into 3 by 5. 50,000 into 2 by 5. 10,000. 10,000. 10,000 into 3 30,000 into 2 20,000. Solution 2017 March 31st. Reserve fund account debtor. 2 Mala's capital account. 2 Vimala's capital account. Amount 30,000, 20,000, 50,000. Reserve fund transferred to old partners capital account in the old profit sharing ratio. Sum number 1. Arul and Anita are partners sharing profit and losses in the ratio of 4:3. On 31/3/2018, Ajay was admitted as a partner. Old partner's name Arul and Anita. New partner name Ajay. On the date of admission, the book of the firm showed a general reserve of rupees 42,000. Pass the journal entry to distribute the general reserve. So அதில் வந்து ரிசர்வ் ஃபண்ட் பார்த்தோம். இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, ஜெனரல் ரிசர்வ். ஸோ ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார் to Arul's capital account to Anita's capital account. General reserve amount 42,000. So calculation 42,000. Old ratio 4:3. So 4 plus 3 7. 42,000 into 4 by 7. 42,000 into 3 by 7. 6,000. 6,000 into 4 24,000 and here 18,000. Sum number 1 solution 2018 March 31st. General reserve account debtor to Arul's capital account to Anita's capital account 24,000 and 18,000. Here 42,000. General reserve transferred to old partners capital account in the old profit sharing ratio. Illustration 2. Kavita and Radha are partners of a firm sharing profit and losses in the ratio 4:3. They admit Deepa on 1/1/2019. On that date, their balance sheet showed debit balance of profit and loss account being accumulated loss of rupees 70,000 on the asset side of the balance sheet. Give a journal entry to transfer the accumulated loss on admission. So இந்த கொஸ்டின்ல accumulated loss 70,000 கொடுத்திருக்காங்க. ரேஷியோ வந்து 4:3. அசெட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அக்யூமுலேட்டட் லாஸ்ன்றது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த லாஸ்ன்றதை மென்ஷன் பண்ணாமல் அசெட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் ஃபார்மேட் என்ன, liabilities and assets இல்லையா. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா இது வந்து லைபிலிட்டி சைடு வரும், லாஸாக இருந்ததுன்னா அசெட் சைடு வரும். ஓகே. ஸோ
இதோட journal entries lossனு கொடுத்திருக்கிறதுனால old partners capital account debtor to profit and loss account. Old partner name என்ன? Kavita and Radha. So Kavita's capital account debtor, Radha's capital account debtor to profit and loss. Calculation 70,000 into 4 by 7, 70,000 into 3 by 7, 10,000, 10,000 into 4, 40,000, 30,000. Solution: Kavita's capital account debtor 40,000, date 2019 January 1. Radha's capital account 30,000, to profit and loss account 70,000. Accumulated loss transferred to old partners capital account in the old profit sharing ratio. Sum number 2. Anjali and Nitya are partners of a firm sharing profit and losses in the ratio of 5:3. They admit Pramila on 1/1/2018. On that date, their balance sheet showed the accumulated loss of rupees 40,000 on the asset side of balance sheet. Give the journal entry to transfer the accumulated loss on admission. So calculation 40,000 into 5:3. 5 plus 3, 8. 5 by 8, 40,000 into 3 by 8. 25,000, 15,000. Anjali's capital account debtor 25,000. Nitya's capital account debtor 15,000. To profit and loss account 40,000. Accumulated loss transferred to old partners capital account in the old profit sharing ratio. Illustration 3. Ratnakumar and Aragya Das are partners in a firm sharing profit and losses in the ratio of 3:2. Their balance sheet as on 31st March 2017 as follows. Liabilities capital account Ratnakumar Aragya Das 30,000, 50,000, 80. Profit and loss appropriation account. இதுக்கு முன்னாடி பார்த்த மெத்தட்ல நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து எந்த சைடு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க? அசட் சைடு. அசட் சைடு அப்படின்னா அது வந்து லாஸ். இப்போ இது வந்து லைபிலிட்டி சைடு இருக்கிறனால இது வந்து ப்ராஃபிட், அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஒன் ஜெனரல் ரிசர்வ். தென் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அசட் சைடு buildings, plant, furniture, debtors, stock, cash at bank. Then David was admitted into the partnership firm on 1/4/2017. Pass journal entry to distribute the accumulated profits and reserve on admission. So இந்த பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்கிறதுக்குல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் accumulated profit or loss பார்க்குறோம், இது ஒன்று. நெக்ஸ்ட் நம்பர் 2 ஜெனரல் ரிசர்வ், தேர்ட் ஒன் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட். ஸோ இந்த மூணு இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சொல்யூஷன் 2017 April 1. Profit and loss appropriation account debtor 20,000. General reserve account debtor 5,000. Workman compensation fund account debtor 15,000. So total 40,000. Total amount 40,000. Ratio 3:2. Total 5. So 3/5. 40,000.
into 2 by 5. $24,000, $16,000. To Ratna Kumar's capital account, 24,000. To Arageda's capital account, 16,000. So இந்த மூணு அமௌண்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ண அமௌண்ட் 40,000. அதை அவங்களோட ஓல்டு ரேஷியோ படி டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்டர் பண்ணிடுறோம். Accumulated profit and reserve transferred to old partners capital account in the old profit sharing ratio. Sum number 3. Ovia and Kavya are partners in a firm sharing profit and losses in the ratio of 5:3. They admit Agalya into the partnership. Old partners name Ovia and Kavya. New partner name Agalya. Old profit sharing ratio 5:3. Their balance sheet as on 31st March 2019 is as follows. Balance sheet as on 31st March 2017. Liabilities, assets, liability side, capital account Ovia Kavya. Then profit and loss appropriation account. Profit and loss appropriation account liability side இருந்துச்சுன்னா அது வந்து profit. இதே profit and loss account asset side இருந்துச்சுன்னா அது வந்து loss. Profit and loss appropriation account 40,000, general reserve 8,000, workman compensation fund, sundry creditors, then asset side, buildings, plant, furniture, debtors, stock, cash. Pass journal entry to transfer the accumulated profits and reserve on admission. Solution date 2019 March 31st. Profit and loss appropriation account 40,000. General reserve account debtor 8,000. Workman compensation fund account debtor 12,000. Total 60,000. So calculation 60,000 into 5:3. 5 by 8. 60,000 into 3 by 8. 7,500 into 5. 37,500. 22,500. To Ovia's capital account 37,500. To Kavya's capital account 22,500. Accumulated profit, reserve and workman compensation fund transferred to partners capital account in the old profit sharing ratio. இப்போ நம்ம பார்த்த 3 sumsம் adjustment number 1 distribution of accumulated profits, reserves and losses ஓட journal entries. Next videoல revaluation of assets and liabilities பார்க்கலாம். Okay, thank you students.